ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னாக்கா, இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான முதல் ஒரு நாள் போட்டியை இந்தியன் அணி 8 விக்கெட்கள் வித்தியாசத்தில் அபாரமாக வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த மேட்சை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா எப்பெல்லாம் நியூ வீடியோ அப்லோட் ஆகுதோ உடனுக்குடான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். முதல்ல இங்கிலாந்து அணி தான் இந்த மேட்சை பேட்டிங் பண்ணாங்க. இங்கிலாந்து அணியோடைய ஓப்பனிங் பேர் மிக சூப்பராகவே விளையாடினாங்கன்னு சொல்ல முடியும். அந்த வரிசையில் ஜேசன் ராயும் பேஸ்டோவும் சூப்பரான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த ரெண்டு பேருமே 38 ரன்கள் அவுட் ஆயிருந்தாங்க. அதுவும் யார் பால்னா குல்தீப் யாதவோட பால்ல அவுட் ஆயிட்டு போயிட்டாங்க. அதை தொடர்ந்து வந்த ரூட்டும் 3 ரன்கள்ல வெளியேற கேப்டன் இயான் மோர்கன் 19 ரன்கள் மட்டும்தான் அடிச்சாரு. ஸ்டோக்ஸை பொறுத்த வரைக்கும் 50 ரன்கள்ல விளையாடினாரு. இவர் இன்னும் டெஸ்ட் மேட்ச்னு நினைச்சிட்டு விளையாடினாரா என்னன்னு தெரியல. 103 பால் வேஸ்ட் பண்ணி வெறும் 50 ரன்களை மட்டும் வச்சாரு. சூப்பரான ஃபார்ம்ல இருக்கிற பட்லர் 53 ரன்கள் அடிச்சாரு. மொயின் அலியை பொறுத்த வரைக்கும் 24 ரன்கள். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா ரஷீத் 22 ரன்கள் அடிச்சிருந்தாரு. இந்த அணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா 268 ரன்களுக்கெல்லாம் ஆல் அவுட் ஆனது. இதுல அதிகபட்சமா குல்தீப் யாதவ் 10 ஓவர் வீசி 25 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து 6 விக்கெட்களை எடுத்தாங்க. எனவே 263 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்தியன் அணி களமிறங்குச்சு. இந்தியன் அணியில தவானுடைய ஃபார்ம் ரொம்ப கவலைக்கிடமா இருந்தது. அதுக்கு இடம் கொடுக்காத வகையில 27 பால் விளையாடி 40 ரன்கள் அடிச்சு அசத்தினார்னே சொல்ல முடியும். 8 பவுண்டரிகளை அவர் அடிச்சிருந்தாரு. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா தவான் ஆடுற வரைக்கும் மிக ஸ்லோவான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருந்த ரோஹித் சர்மா தவான் போயிட்ட பிறகு மிக அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சாரு. அவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஆல்ரெடியா T20ல 3 செஞ்சுரிகள் அடித்து செமையான சாதனை படைச்சிருந்தாரு. இந்த மேட்ச் பாத்தீங்கன்னாக்கா 114 பால்ல 137 ரன்கள் அடிச்சிருந்தாரு. 15 4 4 சிக்ஸ்கள் அடிச்சிருந்தாரு. விராட் கோலி தனது பங்குக்கு 75 ரன்கள் அடிச்சிருந்தாரு. இந்தியன் அணியில டாப் 3 பேட்ஸ்மேன்களே மேக்சிமம் ரன்களை கம்ப்ளீட் பண்ணதுனால KL ராகுலுக்கு வெறும் 9 ரன்கள் மட்டும்தான் அடிக்க முடிஞ்சிச்சு. இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் 269 ரன்களுக்கு 2 விக்கெட் மட்டும் இழந்து 8 விக்கெட்கள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வெறும் 241 பால் மட்டுமே விளையாடி. எனவே இந்தியன் அணியில குல்தீப் யாதவ் மிக சூப்பராக அபாரமா பந்து வீசியிருந்தாரு ஒரு பக்கம். அதே மாதிரி ரோஹித் சர்மா சூப்பரா விளையாடி இருந்தாரு ஒரு பக்கம். இதுதான் இந்த மேட்சோடைய மிகப்பெரிய விஷயமா இருந்தது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அபாரமா விளையாடின இந்த 2 வீரர்களுடைய திறமையை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.